2003 வேர்ல்டு கப் ஃபைனல்ல நாம ஆஸ்திரேலியா கூட ஃபைனல் ஆடினோம். ஆனா இந்தியா யார் கூட செமிஃபைனல் ஆடி இருந்தாங்க தெரியுமா? கென்யா கூட. கென்யா அந்த அளவுக்கு அந்த வேர்ல்டு கப்ல நல்லா ஆடி இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்? நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் ஏன் செமிஃபைனல்குள்ள வர முடியாம போச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருவோம். 2003ஆம் ஆண்டு உலக கோப்பையானது ஜிம்பாப்வே, கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா 3 நாடுகள்ல நடந்துச்சு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஜிம்பாப்வேவை ராபர்ட் முகாபே அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் மோடி மாரியா இல்ல ஸ்டாலின் மாரியா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இவர் ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இதனால ஜிம்பாப்வே நாட்டுல அதிகப்படியான பொருளாதார பற்றாக்குறையானது ஏற்பட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதிகமா இருந்துச்சு. இதனால இளைஞர்களே தெருவுல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உலக கோப்பையானது ஜிம்பாப்வேல நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ஜிம்பாப்வேவை முதல்ல காப்பாத்துங்க, கிரிக்கெட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே உலக கோப்பையானது ஜிம்பாப்வேல தொடங்கி இருக்கும். முகாபேவுடைய மோசமான ஆட்சியை ஜிம்பாப்வே கிரிக்கெட்டர் சிலரை எதிர்த்து இருந்திருப்பாங்க. அதுக்கு உதாரணமா ஜிம்பாப்வே தன்னுடைய முதல் போட்டியை நமீபியாக்கு எதிராக ஆடினாங்க. அந்த ஒரு போட்டியில ஜிம்பாப்வே கிரிக்கெட்டர்ஸான ஆண்டி ஃபிளவர் மற்றும் ஹென்றி ஒலங்கா 2 பேருமே கருப்பு பட்டை அணிந்து அந்த ஒரு உலக கோப்பையில ஆடி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கும் ஜிம்பாப்வேக்கும் ஒரு மேட்ச் ஒன்று வந்திருக்கும். ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு கொலை மிரட்டல்லாம் அந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க ஜிம்பாப்வேக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சவப்பெட்டியா தான் திரும்பி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாப்வே தீவிரவாத குழு ஒன்று நேரடியான மிரட்டல் ஒன்று விட்டுருப்பாங்க. இதனால இங்கிலாந்து பிரதமரே நீங்க மேட்சுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதனால ஜிம்பாப்வேக்கு எதிரான மேட்ச்ல வாக் ஓவர் கொடுத்திருப்பாங்க இங்கிலாந்து அணியினர். இதனால அந்த போட்டியின் வெற்றி புள்ளிகளானது ஜிம்பாப்வேக்கு போயிருக்கும். அதனால சூப்பர் 6க்கு அவங்க தகுதி பெற்று இருப்பாங்க. இங்கிலாந்து சூப்பர் 6க்கு தகுதி பெறாம குரூப் ஸ்டேஜ்லயே வெளியேறி இருந்திருப்பாங்க. இதே மாதிரியான சிச்சுவேஷன் ஆனது கென்யா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்லயும் நடந்திருக்கும். நியூசிலாந்து அணியினர் கென்யாவுக்கு போனா அவங்க உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ தகவலானது நியூசிலாந்துக்கு கிடைக்க நியூசிலாந்தையும் அந்த மேட்சுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அரசாங்கம் அறிவுறுத்தி இருந்திருப்பாங்க. அதனால நியூசிலாந்து அணியினரும் கென்யாக்கு எதிரான போட்டியில வாக் ஓவர் கொடுத்திருந்திருப்பாங்க. இதனால வெற்றி புள்ளிகளானது கென்யாவுக்கு போயிருக்கும். இதனால நியூசிலாந்தானது சூப்பர் 6ல இருந்து வெளியேறி இருந்திருக்கும். இந்த ஒரு கட்டத்துல கென்யாவானது ஸ்ரீலங்காவை அதிர்ச்சி கொடுத்து தோல்வி அடைய வச்சிருந்திருப்பாங்க. ஸ்ரீலங்கா எதிராக ஜெயிச்சதால அவங்க செமிஃபைனலுக்குள்ள போயிருப்பாங்க. இப்படியாக ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, கென்யா செமிஃபைனலுக்குள்ள வந்திருப்பாங்க. இந்தியா கென்யா கூட ஆடி இருந்திருப்பாங்க. அந்த ஒரு செமிஃபைனல்ல ஈஸியா இந்தியாவானது 91 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஒருவேளை கென்யாக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் நடந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா கென்யா ஜெயிச்சிருந்திருக்கலாம். முடிவுகள் என்னவா வேணா மாறி இருந்திருக்கலாம். இப்படியாக உலகக்கோப்பை செமிஃபைனலுக்குள்ள கென்யா போன சம்பவமானது இப்போ வரைக்கும் ஆச்சரியமான ஒண்ணா பார்க்கப்பட்டு வருது.